இன்றைக்கி நிறைய பேர் உங்களில் ரைடிங்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் அதுக்காகவே பைக்ஸ் வாங்குறீங்க. உங்களுக்காகவே நிறைய பிராண்ட்ஸ் நிறைய செக்மெண்ட்டில் வண்டி இறக்குறாங்க. ஸோ இப்போது ஒரு ரைடிங் பண்ணனா ஒரு வண்டிக்கு என்னெல்லாம் கேஜெட்ஸ் தேவை அதை பற்றி தான் இந்த வீடியோஸ் ஆல் அபவுட். அதான் உங்கள் வெல்கம் டு பிரைஸ் பாக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது டாமினார் 400. ஸோ இந்த வண்டியில் மினிமலான டூரிங் ஆக்சரிஸ் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு ப்ரொடெக்ஷன், கிராஷ்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன், சேஃப்டினஸ்க்கு ஒரு கேஜெட்ஸ் தேவை. அண்ட் நீங்கள் கொண்டு போகக்கூடிய லக்கேஜஸ்க்கு கேரி பண்ணுறது அந்த மவுண்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் தேவை. அண்ட் அதர் தென் தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் சார்ஜர், அதாவது நீங்கள் நேவிகேஷன் பண்ணுறீங்க அதையும் அந்த சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஹோல்டரும் ஒரு சார்ஜரும் தேவை. ஸோ அது என்னெல்லாம் எக்ஸாக்டாக தேவைன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா கம்மிங் டு த சேஃப்டி ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த வண்டியில் ரெண்டு இடத்துல நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் வச்சோம். ஒன்று வந்து கிராஷ் கார்டு, இன்னொன்று வந்து ஹேண்ட் கார்டு. பொதுவாக இந்த ஹேண்ட் கார்டு பார்த்திங்கன்னா ஏடிவிலையும் இல்லை நேக்கட் ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து இந்த ஹேண்ட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் போகிற இதில் விண்ட் பிளாஸ்ட் அதுவும் கொஞ்சம் இது பண்ணும். இன்னொன்று உங்கள் ஹேண்டு இன் கேஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நட் கார்டு தேவை. அண்ட் நீங்கள் ஒரு க்ரூசிங் வெஹிக்கிளாக இருக்கட்டும் இல்லை ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் லாங் க்ரூஸ் பண்ணும்போது எதிர்காற்று அடிக்கும். ஸோ அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு, அதை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு டால் வைசர். ஸோ இந்த வண்டியில் ஒரு டால் டூரிங் வைசர் போட்டிருக்கிறோம். இட் டிபெண்ட்ஸ், சில பேருக்கு அது தேவை இருக்கும், சில பேருக்கு அது தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்களும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது தேவை இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹைட்டுக்கு தேவையான மாதிரி இங்கே ஒரு இது வச்சுருக்கோம். இது வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் விண்ட் பிளாஸ்டிங் இதுலேயும் இருக்குது. இப்போ லக்கேஜ் மவுண்டிங் சிஸ்டம் சைடுக்குள்ளே வரும். ஸோ லக்கேஜ் மவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இல்லை, பட் சொல்கிறேன் என்னெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் இங்கே ஃபோட்டோலேயும் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ லக்கேஜ் சிஸ்டம் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேடில் மவுண்ட் இங்கே ஒன்று இருக்கும். அண்ட் டாப் ரேக். ஸோ டாப் ரேக்குங்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு புரியும் மாதிரின்னா கேரியர், சரிங்களா? ஸோ இப்போ என் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வண்டி இருக்குது பார்த்திங்களா, உள்ள ஒரு கேரியர் தெரியல. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் கிடையாது. இப்போ உள்ள மாடர்ன் ஸ்டைல் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸு இல்லை நேக்கட் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் அதிலெல்லாம் கிடையாது. ஸோ ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம கம்பெனிஸ் எல்லாம் ஓஎம்ஸே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் வர்றது தான் டாப் ரேக், அதாவது கேரியர்னு உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்லும். இது எதுக்கு நம்ம மவுண்ட் பண்ணுறோம்? ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லக்கேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. சில பேர் வந்துட்டு ப்ராப்பராக சேடில் பேக் வச்சு இல்லை பேனியர்ஸ் வச்சு தான் போவாங்க. ஸோ இந்த பேனியர்ஸ் அந்த மெட்டல் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை சைட் பாக்ஸஸாக இருக்கட்டும் இல்லை சாஃப்ட் பாக்ஸஸாக இருக்கட்டும், அண்ட் சாஃப்ட் பேக்ஸாக இருக்கட்டும், அது மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் தேவை, ஒரு சப்போர்ட்டிங் ஏஜென்ட். அதுதான் நம்ம சேடில் ஸ்டை. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேடில் பேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லக்கேஜ் பேக்ஸ், சரிங்களா? ஸோ அது சைடில் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா பில்லியனும் உட்காந்துருக்கனால இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இங்கே தான் சைடில் அந்த பேக்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா போட்டிங்கன்னா அது டயரில் போய் அடிக்கும். தென் இட்ஸ் எ ரிஸ்க், சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ சேடில் ஸ்டே நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் கேரியரில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் பாக்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு லக்கேஜ் பேக்கை வந்து இது பண்ணுறதுக்கு தேவை இருக்குது, ஒரு செட்டப் தேவை. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ரேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவா இருக்கட்டும் இல்லை லக்கேஜை மவுண்ட் பண்ணுறதுக்கும் அது தேவை. ஸோ இது வந்து லக்கேஜ் சிஸ்டம். இப்போ கம்மிங் டு ஒரு விசிபிலிட்டி. ஸோ ஒரு வண்டி நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாமல் இன்னும் நீங்கள் ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி போகணுன்னு நினைப்பீங்க, பட் எதிர்பார்க்க முடியாமல் சீக்கிரமாக நீங்கள் போகணுன்னு நினச்சிப்பீங்க, பட் டிலே ஆகிருக்கும். ஸோ ஒரு அரௌண்ட் லைக் 7 to 8 அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்கிறதுக்கு டைம் ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கேவுக்குள்ளே போகும்போது ரொம்ப இருட்டாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் விசிபிலிட்டி லைட் தேவை. என்ன தான் இன்றைக்கி வந்து நம்ம லைட்ஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி லைட்ஸ் இருந்தால் தான் இன்னும் பெட்டர் விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாக் லைட்ஸ் தேவை. இங்கே இருக்கிற ஃபாக் லைட். ஸோ இந்த ஃபாக் லைட்டில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபாக் லைட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று வைட், இன்னொன்று லாங் த்ரோ. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் கோர் நைட் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா ஒரு வைடும் ஒரு லாங் த்ரோ தான். ஏன் வைடு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். வைடு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பண்ண முடியாது. அதாவது லென்ஸ் வச்சுருக்கிற ஃபாக் லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆக நீங்கள் லாங்குக்கு ஃபோக்கஸ் பண்ண அந்த லைட்டோட டென்சிட்டி கம்மியாகும். ஸோ எவ்வளோத்துக்கு அது ஷார்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது டென்சிட்டியாக இருக்கும்.
ஸோ அது வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். உங்கள் ஹெட்லைட் அந்த பாயிண்ட்டில் இருந்தால் தொடங்கும். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தேவை இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வைட் ஆங்கிள் உங்களுக்கு டென்சிட்டி அந்த லைட்டோட பவர் டென்சிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எனக்கு இன்னும் லென்த்து தேவை, என்னோடய ஹெட்லைட் பாயிண்ட்லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா லென்த் தேவைன்னா யூ நீட் அ லாங் த்ரோ. ஸோ இப்போ இந்த வண்டியில் இருக்குது லாங் த்ரோ. அதை தவிர்த்துட்டு ஒரு 4-5 லாங் த்ரோ செட்டை தூக்கி வச்சு அது போகிறது உண்மையிலே வேஸ்ட் ஆஃப் இது தான். ஸோ உங்களுக்கு எந்த டெரெயினில் போவீங்க அந்த மாதிரி போவீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணி போகிறது இது. ஸோ உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் நான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 2 வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஷார்ட்டுக்கு வைட் ரேஞ்சும், லாங் த்ரோவுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கவர். ஸோ உங்களுக்கு தூரத்தில் வரும்போதே ஓகே இந்த இடத்துல ஒரு பர்சன் கடை இல்லை, இந்த இடத்துல ஒரு ஹசார்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு டேர்னிங் வருது, உங்களால் முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணி சாலிடாக டே டைமில் ஓட்டுற மாதிரி ஓரளவுக்கு சாலிடாக சேஃபாக நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபாக் லைட். அதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூஸ் சிஸ்டம் வயரிங் ஹார்னஸோடு வருது. அந்த மாதிரி சிஸ்டம் எடுங்க. இப்போ நம்ம வண்டியில் மற்றுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 அந்த மாதிரி தான் வருது ஆஃப்டர் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி அண்ட் அதர் தன் தட் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறது. நேவிகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகும் மொபைல். ஸோ அந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்கு மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். இவ்வளோ தாங்க ஒரு வண்டிக்கு மேக்ஸிமம் தேவை. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் பேக். ஸோ இது வந்து பைக்குக்கு இதுக்குள்ளே இது இருக்குது. பட் ஒரு வேளை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸாக ஒரு ப்ராடக்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க் பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மாலஸ்ட் கேஜெட்ஸ் அதில் வச்சுக்கலாம். அதாவது எப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி க்ளவுஸு ஒரு இடத்துல இறங்குறீங்க க்ளவுஸ் அங்கே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேங்க் பேக்ஸ், அதுக்கு டேங்க் பேக்ஸ் யூஸ் பண்ணும். இல்லை நான் அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிடுவேன், அந்த இடத்துல டேங்க் பேக்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு லாங் டூருக்குள்ளே பைக்குக்கு தேவையான ஆக்சரிஸ். ஒரு ரைடருக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், தலைக்கவசம் முக்கியம், அண்ட் பாடி ஆர்மர், ரைடிங் ஜாக்கெட் முக்கியம். இதுதான் நிறைய பேர் போட்டு போடுறாங்க, க்ளவுஸ் வாங்கிடுறாங்க. பட் இடுப்புக்கு கீழே நிறைய பேர் கவனிக்கிறதில்ல. அதுவும் ரொம்ப ஸோ நம்ம ஒரு வண்டியில் சப்போஸ் ஒரு இடத்துல உழுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கை ஊனுவோம். ஸோ இந்த கைக்கு சேஃப் ப்ரொடெக்ஷன் இந்த 2 முட்டு, கையில் உள்ள எல்போ வந்தது அண்ட் காலில் உள்ள முட்டு அது கீழே உரசம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு கீழே ஆங்கிள் இருக்கும், ஆங்கிள் போன்லாம் உரசம். அது நிறைய பேர் நோட் பண்ணுறது. சப்போஸ் ஒரு ரைடிங் பேண்ட் நீங்கள் வாங்க முடியலட்டானா ஒரு நல்ல ப்ரொடெக்டடான நீ கார்ட்ஸ் வாங்குங்க அண்ட் ஒரு ஹை ஆங்கிள் பூட்ஸ் வாங்குங்க. ஸோ ஆங்கிள் பூட்ஸ் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லோ ஆங்கிள் பூட்ஸ் வாங்குறீங்க, அதாவது இந்த ஆங்கிள் எலும்புக்கு கீழே இருக்கிற இது ஒரு காலுன்னு நினச்சிடுங்க சரிங்களா. ஸோ இந்த காலு கீழே இருக்கிற இந்த ஆங்கிள் போனுக்கு கீழே இருக்கிற அந்த இது பண்ணுறீங்கன்னா கீழே விழும்போது இந்த போன் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும், ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகி புண்ணாகும். அந்த மாதிரி இது இருக்குது. ஆங்கிள் பூட் யூஸ் பண்ணும்போது இந்த இடம் உங்களுக்கு சேஃப் ப்ரொடெக்ஷன் இடம் விச் இஸ் லைக் வெரி சேஃப் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ரைடர் தேவை. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து கம்ப்ளீட் ஒரு செட் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா பேஸ் லைனர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து பேஸ் லைனர்ஸோட அருமை என்னன்னு தெரியாம மாதிரி நீங்கள் ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்துட்டு பேஸ் லைனர் தேவை. அது எதுக்கு அப்படின்னா ஒன்று உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, 2வது உங்களோட ரைடிங் கியரை ப்ரொடெக்ஷன் பண்ணும் சரிங்களா. என்ன ஸ்கின் என்ன ப்ரொடெக்ட் பண்ண போகுது, ஏன் ட்ரெஸ்ஸு போட்டாலாம் ஸ்கின் ப்ரொடெக்ட் ஆகாதான் அப்படின்லாம் உங்களுக்கு. ஸோ பேஸ் லைனர் வந்து தின்னஸ் மெட்டீரியலாக இருக்கும் சரிங்களா. ஒன்று வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் சரிங்களா. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா ஒரு அது மெஷ் மெட்டீரியலில் இது பண்ணியிருக்கனால ட்ரை டெக் மெட்டீரியல்லையும் இதாக இருக்கனால சொட்டாச்சுனாலும் சீக்கிரமாக இல்லை ஈரமாச்சுனாலும் சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ நீங்கள் ஒரு மலையில் போகிறீங்க, எதிர்பார்க்க முடியாமல் ரொம்ப நினச்சிட்டிங்கன்னா இந்த பேஸ் லைனர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும் அந்த ஈரம் வச்சுக்க. இப்போ நீங்கள் உள்ள நார்மல் காட்டன் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அது ஈரமாக இருக்கும், அது காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி சரிங்களா. இன்னொன்று இந்த பேஸ் லைனர் பார்த்தீங்கன்னா இந்த இது சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து டோட்டலாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் சன்னில் வரக்கூடிய யூபி ரேஸும் அதர் டஸ்ட்டோ அதுலேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் ஆவீங்க. சரி இது ஸ்கின்னு ஓகே, ரைடிங் கியர் எப்படிடா ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும்ல. ஸோ ஸ்வெட் ஆகும்போது நம்மளோட ஹியூமன் ஸ்வெட்டில் சால்ட் கண்டென்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜாக்கெட் நீங்கள் அந்த இது போடாமல் டேரெக்டாக ஜாக்கெட் போட்டிருந்தீங்கன்னா ஜாக்கெட்டில் அது படிஞ்சு ஸ்வெட் ஆகி ஜாக்கெட்டோட டெக்ஸ்டைல் மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் எனக்கே ஆயிருக்குங்க. அதனால்
பேஸ் லைனர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்வெட் கண்டென்ட் சால்ட் எல்லாமே அந்த பேஸ் லைனர் தான் அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்காது, பேஸ் தான் இது பண்ணியிருக்கோம். உங்கள் ஜாக்கெட் அதுலேருந்து சேவ் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வேர் த பேஸ் லைனர் பிளேஸ் அ மேஜர் ரோல். சரிங்களா? இது இவ்வளோ உங்களுக்கு தேவை. அண்ட் ஹைட்ரேஷன் சொல்லும்போது லாங் டிஸ்டன்ஸ் போய்ட்டுருப்பீங்க, உங்களுக்கு தண்ணி தாகம் இருக்கும். சில கோல்ட் பிளேஸில் தண்ணி தாகம் இருக்குது. பட் கண்டிப்பாக ஹைட்ரேஷன் தேவை. எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்கா நீங்கள் கொஞ்சம் குடிக்கணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு லாஜிக், ஹைட்ரேஷன் பேக் நானுமே யூஸ் பண்ணுறேன், சில இடத்துல யூஸ் பண்ண மாட்டேன். பட் அதில் ஒரு கான்ஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஆனால் அதே இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் கேரி பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னடா அந்த கான்ஸ், என்னடா அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு பதில் சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துருங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு தூக்கும்போது வெயிட் தெரியாது. 1 hour ஆனோன்னா கொஞ்சம் வெயிட் தெரியும். 2 hours ஆகும்போது இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ நேரம் ஆக ஆக அது வெயிட் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி தான் நீங்கள் ஷோல்டரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோட் ஜாஸ்தியாகும், ஷோல்டரில் ப்ரெஷர் ஆகும். ஸோ ஏன்னா நீங்கள் 2 liter பிளாட்டர் யூஸ் பண்ணுவீங்க, 1 liter பிளாட்டர் யூஸ் பண்ணுவீங்க, 3 liter பிளாட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ஜாஸ்தியாகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பாட்டிலில் ஈஸியாக லக்கேஜில் வச்சு கொண்டு போயிடலாம், விச் இஸ் லைக் சஜஸ்டபுள். பட் நான் நிற்காமல் ஓட்டணும், எனக்கு வந்துட்டு இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது, நான் நல்லா ஒரு வெயிட் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் வெயிட் நல்ல குவாலிட்டியான நிறைய, நீங்கள் 3 கிலோ தூக்குனாலும் உங்களுக்கு வந்துட்டு 300 கிராம் 500 கிராம் ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி பேஸ்டு இதெல்லாம் இருக்குது. பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இல்லை என்னால் அது அஃபோர்டபுள் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஹைட்ரேஷன் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த ஹைட்ரேஷன் பேக்லேயும் வந்துட்டு இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, அப்படியே சும்மா தூக்கி போட்டுறீங்க, கழுவி அப்படியே போட்டுறீங்க. அது கொஞ்ச நாளுக்கு ஆகும்போது உள்ளுக்கு ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் லேயர் க்ரியேட் ஆகும். அப்புறம் அந்த பைப்லாம் டேமேஜ் ஆகும், பாசி பிடிக்கும். அந்த ஸோ அது ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம். அது நிறைய பேர் வந்து சுடுதண்ணியெல்லாம் இது பண்ணுறீங்க. அது டியூப் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஸோ இதுக்கு பெஸ்ட் ஐடியா நான் என்ன சொல்கிறேன்னா, டக்குன்னு பிளாடரை என்ன பண்ணுறீங்கன்னா, முடிச்சுட்டு வந்தோன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு ஃப்ரீசரில் தூக்கி போட்டுருங்க. அந்த பிளாடரை எந்த பாக்டீரியாலோ ஃபங்கஸோ உள்ளே இதாகாது. இது நிறைய பேருக்கு தெரியாது, அந்த ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இன்னும் முக்கியமான ஒரு இது, நீங்கள் லாங் ரைட் போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பார்த்ததில் பிரேக் எடுக்கும்போது டீ காஃபி குடிக்கிறாங்க, இல்லாட்டி எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லி கொக்கோலா இல்லை ரெட்புல் மான்ஸ்டர் இந்த மாதிரி குடிக்கிறீங்க. பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் அண்ட் பெஸ்ட் ஹைட்ரேஷன் என்னென்னு சொல்லலாம், இளநீ இல்லை வாட்டர்மெலன் ஜூஸ். இதை குடிங்க, உங்களுக்கு அப்படியே வந்துட்டு இதாகும். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு நார்த்து சம்மர் டைமில் போகிறீங்கன்னா பட்டர் மில்க் குடிங்க, பாடி கூல் டவுன் ஆகும். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி, இளநீ முக்கியம். அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ், ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இது பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் அவகேடோ ஜூஸ் கூட இது பண்ணலாம், அது கொஞ்சம் ஸ்டமக் ஃபுல்லாக வச்சுக்கும் அந்த மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க், இது வந்து இது பண்ணிடுங்க. இதுதான் பெஸ்ட் ஹைட்ரேஷனுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு இது. ஆனால் நீங்கள் காஃபி இதெல்லாம் குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே டயர்டாக இருப்பீங்க, சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ சுகர் உள்ளே போகும்போது இதாகும். ஸோ அது என்னென்னா இன்னும் தண்ணி தாகத்தை ஜாஸ்தி தான் ஆக்குமே தவிர தண்ணி தாகத்தை கம்மியாக்காது. ஸோ இன்னும் டீஹைட்ரேஷன் உங்களுக்கு இது பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு போஞ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது சால்ட் லைம், சோடா இல்லாமல் ஜஸ்ட் சால்ட் லைம் ஜூஸ் குடிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்வெட்டில் சோடியம் வெளியே போகுது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லைம் ஜூஸ் வந்து கூலிங்காவோ இல்லை கூலிங் இல்லாமலையோ நீங்கள் குடிக்கலாம், சால்டட் ஒன். சரிங்களா? இது இவ்வளோ ஒரு டிப்ஸ் அண்ட் ஒரு ரைடிங்க்கு ரிலேட்டடான ஒரு விஷயங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தானா லைக், கமெண்ட், ஷேர். அது உங்கள் ஸ்ரீ. ஸ்டே டியூன். சியர்ஸ் இன் another வீடியோ.